Hi, hello, welcome to my channel. This video is sponsored by SBO Digital Marketing. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷன், உங்களுடைய டீட்டெயில்ஸை சென்ட் பண்ணுங்கள். எஸ்பிஓட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எக்ஸலில் இஃப் அண்டு ஃபார்முலா வச்சு எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க. எப்படி போட்டிருக்குன்னா, ரோல் நம்பர், அதாவது மார்க் பேசிஸில் இப்போ வந்து இஃப் அண்டு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஏ காலமில் ரோல் நம்பரு, பி காலம் ஸ்டூடெண்ட் நேமு, சிடிஇஎஃப்ஜி காலம் வரைக்கும் சப்ஜெக்ட்ஸு, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எவ்வளோ மார்க்குன்றது இருக்குது. ஓகேவா? இதில் வந்து நான் ரஃபாக நானே போட்டது. இப்போ வந்து ரிசல்ட்டு பாஸாக ஃபெயிலான்னு சொல்லிட்டு இஃப் அண்டு அந்த ஃபார்முலா கண்டிஷன் வச்சு எப்படி நம்ம ஈஸியாக பாஸ் ஃபெயில் கண்டுபிடிக்கிறது, அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ரிசல்ட்டு பார்ப்போம். இப்போ ரோல் நம்பர் 1 கார்த்திக்ன்றவர் 5 சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆகிருக்காரா, ஃபெயில் ஆகிருக்காரா, அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு வந்து ஈக்குவல்ட்டு போட்டு இஃப் அப்படின்னு போட்டு அதுக்கப்புறமா அண்டை போடணும். இஃப் எதுக்கு போடணும்னா, இந்த மாதிரி தான் எனக்கு வேணும் அப்படின்றதுக்கு இஃப். அண்டு வந்து இந்த கண்டிஷன் இருந்தால் எனக்கு பாஸ்ன்னு வரணும், இந்த கண்டிஷனில் இருந்தால் ஃபெயில்னு வரணும். அதுக்கு வந்து அண்டு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இஃப் அண்டு போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம சப்ஜெக்ட், ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்து தமிழ், அதை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 50 மார்க்கு, அதாவது 50 மார்க்கு மேலே இருந்தால் பாஸ்ன்னு வரணும், நம்மளுக்கு 50 கீழே இருந்தால் ஃபெயிலுன்னு வரணும். அப்படி தான் நம்ம வந்து இந்த கண்டிஷன் போடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டு அப்ளை பண்ணிட்டோம், கம்மா கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இங்கிலீஷில் அதேமாரி கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 50 போட்டுட்டு கம்மா. நெக்ஸ்ட்டு மேத்ஸு, அதுக்கும் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 50 கம்மா. அடுத்து சயின்ஸு, கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 50 கம்மா சோஷியல் சயின்ஸ், கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 50. இப்போ எல்லா சப்ஜெக்டும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு கம்மா டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும். டபுள் கோட்ஸ் பாஸ், டபுள் கோட்ஸ் கம்மா, மறுபடியும் டபுள் கோட்ஸ் ஃபெயில், அகைன் டபுள் கோட்ஸ் பண்ணி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம்னா ரிசல்ட் வந்துடும். இப்போ பாஸ்ன்னு வந்திருக்கு. இப்போ ரோல் நம்பர் 1 கார்த்திக்ன்றவர் ரிசல்ட் வந்து பாஸ்ன்னு வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தமிழில் 75, இங்கிலீஷில் 82, மேத்ஸில் 68, சயின்ஸில் 71, சோஷியல் சயின்ஸில் 69, எல்லாமே 50 அபோவ் தான் எடுத்திருக்காரு. அதனால் ரிசல்ட் வந்து பாஸ். ஓகேவா? இப்போ அதேமாரி எல்லாருக்கும் பாஸு ஃபெயில் பண்ணணும், செக் பண்ணணும்னா அப்படியே அந்த ஃபார்முலாவை ட்ராக் டவுன் பண்ணிங்கன்னா ரிசல்ட் வந்துடும். பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ரிசல்ட் வந்துடுச்சு ஈஸியாக. இப்போ ஃபெயில்னு வந்துருக்கு பாருங்கள், கரெக்டாக வந்திருக்கான்னு செக் பண்ணிப்போம்.
இப்போது ரோல் நம்பர் 3 பிரகாஷ்ன்றவர் தமிழில் 45 எடுத்திருக்காரு, 50 கம்மியாக இருக்குது. இங்கிலீஷ்லேயும் கம்மியாக எடுத்திருக்காரு. மேக்ஸில் மட்டும்தான் பாஸ் பண்ணியிருக்காரு. மற்ற எல்லா சப்ஜெக்ட்லேயும் 50 கம்மியாக தான் எடுத்திருக்காரு. அதனால் ரிசல்ட் வந்து ஃபெயில் வந்துடுச்சு. அவ்வளோதான். இஃப் அண்டு ஃபார்முலா வச்சு இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து கண்டிஷன் அப்ளை பண்ணி ஈஸியாக ரிசல்ட் வந்து நம்ம பாஸாக ஃபெயிலான்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எந்த டேட்டாவுக்கு வேணாலும் குறிப்பிட்ட எக்ஸாக்ட் வேல்யூ வந்து இதுக்கு கம்மியாக இருக்கணும் இல்லை அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இஃப் அண்டு கண்டிஷன் வச்சு ஈஸியாக நம்ம வந்து ரிசல்ட் வந்து எடுக்க முடியும். இப்போ வந்து இதுலேயே இன்னும் ஈஸியாக பண்ணலாம். இப்போ வந்து ஹோம் மெனுவில் போயிட்டு டேட்டாவில் போயிட்டு பாஸ்ன்னு வந்ததெல்லாம் க்ரீன் கலர்லேயும் ஃபெயில்னு வந்ததெல்லாம் ரெட் கலர்லேயும் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுலேயே கண்டிஷன் ஃபார்மேட்டிங் டேட்டாவில் போயிட்டு கண்டிஷன் ஃபார்மேட்டிங் மறுபடியும் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறேன். ஹோம் மெனுவில் போயிட்டு இங்கே பார்த்தீங்களா ஹோமோ ஃபைலு வியூ இன்சர்ட்டுன்னு இருக்கா. இதில் டேட்டாவில் போயிட்டு கண்டிஷன் ஃபார்மேட்டிங்கில் போயிட்டு இங்கே வந்து பை டெக்ஸ்ட் கண்டென்ட் வச்சு நம்ம கலர் கோட் கொடுக்க போகிறோம். கலர் ஃபார்மேட்டிங். இப்போ இதில் பாஸ்ன்னு டைப் பண்ணிவிட்டு க்ரீன் கலரில் வர மாதிரி பண்ண போகிறோம். அவ்வளோதான். கிரியேட் ரூல் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ரிசல்ட்டு பாஸ்ன்னு வந்ததெல்லாம் நம்மளுக்கு வந்து க்ரீன் கலரில் வந்திருக்கு. ஓகேவா? இப்போ அப்படியே மறுபடியும் அதே கண்டிஷன் ஃபார்மேட்டிங் டேட்டாவில் போயிட்டு பை டெக்ஸ்ட் கொடுத்து ஃபெயில்னு கொடுத்து நம்ம ரெட் கலர் கொடுக்குறோம். கிரியேட் ரூல் கொடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபெயில்னு வந்ததெல்லாம் ரெட் கலரில் நம்மளுக்கு வந்துடுது. ஓகேங்களா? இந்த மாதிரி பார்க்கறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு அதே டேட்டாவில் போயிட்டு கண்டிஷன் ஃபார்மேட்டிங் போயிட்டு பை நம்பர் ரேஞ்சு அதை கொடுத்துட்டு கிரேட்டர் தென் 50 நம்ம வந்து லெஸ் தென் கொடுத்துருப்போம். 50 கம்மியாக இருக்கிறதெல்லாம் நமக்கு வந்து ரெட் கலரில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்துச்சு பாருங்கள். 50 கம்மியாக எடுத்தவங்களுடைய மார்க்லாம் வந்து நம்மளுக்கு ரெட்டில் ஹைலைட் பண்ணி காட்டுது. இந்தமாரி நீங்கள் ஈஸியாக இஃப் அண்டு ஃபார்முலா வச்சு ரிசல்ட்டு பாஸாக ஃபெயிலான்னு சொல்லிட்டு ஈஸியாக எடுக்க முடியும். கண்டிஷன் ஃபார்மேட்டிங் வச்சு நம்ம வந்து கலர் கோடு வந்து ஈஸியாக அந்தமாரி லெட்டர் அண்டு நம்பருக்கு ஈஸியாக கலர் கோட் நம்மளுக்கு கொடுக்க முடியும். அவ்வளோதான். இந்தமாரி நீங்கள் எவ்வளோ டேட்டா இருந்தாலும் ஈஸியாக இந்த மாதிரி ரிசல்ட் வந்து எடுக்க முடியும். கலர் கோடிங்கும் கொடுக்க முடியும் கண்டிஷன் ஃபார்மேட்டிங் மூலமாக. ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.